ஷேய் பிரம்மா கணக்கு போடையில் பறவைகள் சந்தோஷமாக போகுது. அப்பா பறவைகள் சந்தோஷமாக போகுது. ஐயா கணக்கு போடுதாரு, ஐயா கணக்கு போடுதாரு. நாங்கள் எல்லாம் நம்ம தப்பிச்சுருவோம். நாங்கள் எங்களுக்கு ஆயில் எவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்காரோ அது வரைக்கும் சாப்பிட்டு பூமியில் நாங்கள் எங்கனையாவது ஒரு ஓரத்தில் மடிஞ்சுக்கிட்டோம்னு அதுகளுக்கு கேட்கு. அது சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். இந்த மானிடப்போ என்ன தான் காலையில் 5 மணிக்கு எழுந்தோடனே கோழி எத்தனை அடிக்கணும், கிடாய் எத்தனை அறுக்கணும், பன்னி எத்தனை அறுக்கணும், மாடு எத்தனை அறுக்கணும்னு மானிடப்போ எந்திரிச்சோடனே இந்த சோழியை பார்க்கான். அப்போ இவனுக்கு என்ன செய்யணும், ஆந்த பார்வை விட்டானுச்சு வீட்டுகளில் விட்டாச்சுன்னா நொறுங்கி போவான். அடுத்தாப்புல இதை தேட மாட்டான். ஐயோ வீடு போகுது, ஐயோ நம்மளுக்கு கோர்ட்டிலேருந்து அரெஸ்ட் வாரண்ட் வருது, எல்லாமே அவனுக்கு அந்த மாதிரி சிக்கலில் விட்டு பாழாக்கி விட்டுருவார். ஒழுங்காக போங்கடா போங்கடா ஆந்த பறவையை விடுதாரு, ஆந்தைகள் பறவைகள் விடுதாரு. காலையில் நீதிமன்றம் கோர்ட்டில் கேளப்பா, ஜட்ஜி கோர்ட்டாரு போகிறான். பறவைகள் விலங்குகள் அனைத்து உள்ள புழுப்பூச்சி வரைக்கும் ஐயா இந்த நிற்காரா, ஐயா இன்றைக்கி எங்களுக்கு படி அலங்கய்யா, ஐயா எங்களுக்கு வயிற்றுக்கு படி அலங்கையான்னு சொல்லி வாயிட்டு கேட்டு அதுக்கு படி அளக்கிறதுக்கு கேட்கு. படி அளப்பார். காலையில் எழுந்திரிச்சோடனே பறவைகள் விலங்கு முதல் சாப்பாடு. அதுகளுக்கு எங்கெங்கே சாப்பாடோ கைலாசத்தில் ஆடு மாடு கோழி எல்லா பறவைகள் இருக்குது. அதுக்கு சாப்பாடு கொடுத்தோடனே எல்லா பறவைகளுக்கும் வயிறு நிறைஞ்சு போகும். இங்கே சாப்பாடு கொடுத்த உடனே கைலாசத்தில் எல்லா விலங்குலேருந்து பறவைகள் வரைக்கும் எல்லா சாப்பாடு கொடுத்த உடனே அதுகளுக்கு எங்கெங்கே பறவைகள் உலக நாடு இருக்கிற பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் அதுகளுக்கு வயிறு நிறைஞ்சிரும். புரியுதா? கடவுளை அப்படி படைச்சி அதுகளுக்கு சாப்பாடு ஊட்டி கொடுக்காரு. இந்த மானிடப்பே அகம்பாதம் பிடிச்சப்பே, அநியாயப்பட்டப்பே, அரசியல்வாதி முட்டாப்பே நீதிமன்றத்தில் வெளியில் பூரா வார்டு வரைக்கும் ஆடுதான். 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு ஆடுதான். முட்டாப்பே தொலைஞ்சியடா அந்த உன் வீட்டுகளில் எல்லா வீட்லேயும் உட்காந்துருச்சு. இப்போ என்ன நடக்குன்னு பாரு. இதுக்கு அந்த பவருக்குள்ள கணக்கை பூரா இறக்கி விட்டுருவார். ஆட்டோமேட்டிக்கா அவர் வானத்துக்கு பூமிக்கு என்னென்ன விடுதாரோ அதே நொறுங்கி நொறுக்கி விட்டுருவார். வர்றா கண்டார ஒளிமனை, வர்றா உள்ள மண்ணுக்குள்ளே வர்றா, எல்லா கழுதையும் வருண்டா. முக்கால் சத்தியம் மில்லு தொழிற்சாலை பூரா 2ஆம் நம்பர் கம்பெனிகள் பூரா இப்போ நொறுங்கி போகும். இன்னையிலேருந்து நொறுங்கிடும். சட்டன்னு கீழே மாற நொறுங்கி நாசமாக போயிடும். அம்புட்டு வேலைக்கு போனதெல்லாம் வீட்டை பார்த்து ஓடி போயிடுவான். ஆண் பெண்ணு வீட்டில் போய் வலிச்சு நக்கணும்ல, காடு கடாக்கா வாங்கினக்குள்ளே விவசாயம் பண்ணி சாப்பிடுங்கிற புத்தி தான் அப்படி தான் கொண்டு வருவார். எல்லா மில்லு தொழிற்சாலை எல்லாம் இறங்கிடும். அடுத்தாப்புல அரசியல்வாதி தொலைஞ்சடா ஆந்த வந்து உட்காந்துருச்சுடா. தமிழ்நாடு முழுவதும் ஆந்த உட்காந்துருச்சு. தஞ்சாவூருக்கான வாய் ஊசியாக இருக்கானா அவனுக்கு ஆந்த பெரிய ஆந்த அவனுக்கு எப்பொழுதும் அவன் மில்லு அங்கே போட்டிருக்கானா எல்லாம் ரைஸ் மில்லு. அந்த ரைஸ் மில்லை உட்காந்தாச்சுன்னா உலக நாடு ரைஸ் மில்லு பூரா நொறுக்கி விட்டுருவார். புரியுதா? அவனுக்கு தஞ்சாவூரில் ஆணும் பெண்ணும் அதில் கருப்பாக இருக்கும் அந்த ஆந்தை அங்கே உட்கார வச்சிருக்காரு. அவன் எம்பி தொலைஞ்சான். அவன் 3 அம்மமார் கோயிலில் இடித்தான்னால அவன் குடும்பம் தொலைஞ்சான். கருப்பு சேப்பு திமுக கட்சிக்காரன் எம்பி தொலைஞ்சான். அவனை அப்படியே ரணவழி எடுப்பார். ஒரு மழை பயங்கரமாக அடிக்கும். அப்போ தான் வருவான், ஏர்போர்ட்டில் இறங்கி வருவான். எங்கே டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு இறங்கி வருவான். இறங்கி வரையில் மழை பயங்கரமாக அடிக்கலை. அவனை எப்படி சுற்றி சுழட்டி எப்படி அடிக்கணும் பார். முக்கால் சத்தியம் தொலைஞ்சியாடா. கருப்பு சேப்பு கொடியை தூக்கினவன் எம்பி எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் தொலைஞ்ச ஆந்த பார்வை விட்டாடுறா. முக்கால்